ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். என்னுடைய கண்ணாடியை பார்த்தியா அது இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில் ஒரு சிஷ்யன் மற்ற சிஷ்யர்கள்லாம் பார்த்து கேட்குறாரு. அந்த குரு இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த கண்ணாடியை தேடுற அந்த சிஷ்யன் கண்ணாடியை போட்டுக்கிட்டே கண்ணாடியை தேடுறாரு. மறந்துட்டாரு கண்ணாடி நம்மக்கிட்ட தான் இருக்குங்கிறத. உடனே மற்ற சிஷ்யர்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னப்பா 1 மணி நேரமாக இப்படியா தேடிக்கிட்டு இருப்ப, உன் கண்ணாடி உன் மூக்கு மேலேயே தான்ப்பா இருக்குங்கிறாங்க. உடனே அந்த குரு எல்லாரையும் கூப்பிட்டு, இப்படி தான்ப்பா நம்ம மறந்துட்டோம் கடவுளை, அவர் வெளியில் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இறைவன் மட்டுமே நமக்கு மிக மிக அருகில் இருப்பவர். அதை விட இறைவன் மேல்தான் நாமே இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. சொல்லப்போனால் நம்மை விட நமக்கு மிக அருகில் இருப்பவர் இறைவன் தான். ஆகாயத்தில் காற்றில் பறக்கும் ஒரு பறவை சுவாசிக்க காற்றை தேடுவது போல், இருட்டில் எரியும் மெழுகுவர்த்தியை கையில் வைத்துக்கொண்டு ஒருவன் நெருப்புக்கு அலைவது போல், ஆற்றில் நீந்தி கொண்டிருக்கும் ஒருவன் தாகத்தை தணிக்க தண்ணீரை தேடுவது போல் நாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த சிஷ்யன் எப்படி கண்ணாடியை வைத்துக்கொண்டு எங்கே கண்ணாடி என்று தேடுவது போல். ஏன் இந்த மறதி? உலக பற்றை விட முடியாமல் நாம் தான் உலக மாயையில் தொலைந்து விட்டோம். நான் தொலைஞ்சிட்டு கடவுள் தொலைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். நம்மை கண்டுபிடித்தால், நான் யார் என்பதை கண்டுபிடித்தால், செல்ஃப் ரியலைசேஷன் நடந்தால் இறைவன் தொலையவில்லை என்பது தெரியும். இறைவா நன்றி.